எங்கள் பேர் சின்னமணி, வயசு 30, வயது 163 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திரட்டாதி, சாதி ஒன்னே கவுன்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கம்ல இருக்காங்க. சம்பளம் மாதம் 42,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி 2 பேர், திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் யோகினி, வயசு 33, வயது 168 சென்டிமீட்டர், ராசி கும்பம், நட்சத்திரம் புரட்டாதி 3ஆம் பாதம், சாதி வன்னியில் உடைய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி 2 பேர், புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் கீர்த்தனா, வயசு 27, வயது 153 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சாதி பார்த்தீங்கன்னா வன்னியில் காலங்கிரைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கத்தில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 62,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தங்க, சகோதரி யாரும் கிடையாது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் வர்ஷா, வயசு 34, வயது 153 சென்டிமீட்டர், ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம், சாதி வன்னியில் படையாச்சி சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கத்தில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 38,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தங்க, சகோதரி யாரும் கிடையாது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இவங்க பேர் தாமினி, வயசு 36, வயது 156 சென்டிமீட்டர், ராசி கும்பம், நட்சத்திரம் புரட்டாதி 3ஆம் பாதம், சாதி வன்னியில் காலங்கிரைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கத்தில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 62,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் லேகா, வயசு 26, வயது 159 சென்டிமீட்டர், ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம், சாதி வன்னியில் சம்பவ சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 60,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க.